the value of a machine depreciates at 10% per year. Depreciatesனா என்னன்னா ஒரு மெஷினோட வேல்யூ வந்து என்ன ஆகும் ஒரு இயர் ஆக ஆக குறைஞ்சிட்டே வரும். இப்ப நம்ம கார் ஒண்ணு வாங்குறோம்னா ஃபர்ஸ்ட் 10 lakhsக்கு வாங்குறோம் அப்படின்னா 1 இயர் கழிச்சு அதோட டெப்ரிசியேஷன் வேல்யூ ஒரு 50,000 போயிடும். இப்போ 1 இயர் கழிச்சு நம்ம செல் பண்றோம் அப்படின்னாலும் நமக்கு எவ்வளவு வரும் 9,50,000 தான் வரும். அதே காசுக்கு நம்மளால செல் பண்ண முடியாது. லேண்ட் அந்த மாதிரி இருக்கிறதா என்ன ஆகும் நமக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வந்து ஏதாவது மெஷின் பார்ட்ஸ் காரு லாரி சம்திங் நம்ம எது வாங்கினாலும் என்ன ஆகும் டெப்ரிஷியேட் ஆகும். டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா என்னது ஸோ நம்ம அதை மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் பே பண்ணி இது கம்மியாகும். த அமௌண்ட் வில் பிகம் லெஸ். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம த வேல்யூ ஆஃப் மெஷின் டோட்டல் வேல்யூ ஆஃப் மெஷின் என்னன்னு பார்த்தோம்னா வேல்யூ ஆஃப் மெஷின் இஸ் ஈக்குவல் டு என்னது 1,62,000 rupees. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இயர் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயர்ல ஸோ 1 இயர்ல அதர்வைஸ் நம்ம என்ன சொல்றோம் ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ டெப்ரிசியேஷன் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்ல 10% டெப்ரிசியேஷன். அப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு என்ன ஆகும் 10% ஆஃப் வாட் இஸ் த வேல்யூ 1,62,000 rupees. So that is equal to how much 10/100 into 1,62,000 rupees. So நமக்கு என்ன வரும் இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும் 1,620 அப்புறம் இந்த ஒரு 0 that will be 16,200. So what is the depreciation value? Depreciation value after first year of 1 year. 1 yearக்கு depreciation value எவ்வளோன்னு பார்த்தோம்னா rupees 1,162. இப்போ வந்து after 1 year வேல்யூ ஆஃப் த மெஷின் என்னவா குறைஞ்சிடும் இது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ இது வந்து என்னது வேல்யூ ஆஃப் த மெஷின் ஸ்டார்டிங் பிரைஸ். ஆஃப்டர் 1 இயர்ல நம்ம மெஷினோட வேல்யூ என்ன குறைஞ்சிடும் 1,62,000ல இருந்து மைனஸ் 16,200 குறைஞ்சிடும். ஒரு வருஷம் கழிச்சு இந்த வேல்யூ நமக்கு குறைஞ்சிடும். அப்ப நம்ம குறைஞ்சா என்ன வரும் 1,62,000 இதுல இருந்து என்ன பண்ணும் 1,62,200 நம்ம சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் 0 0 இங்க 10 வருமா 10 minus 2 is 8. இங்க என்ன இருக்கும் 1 இருக்கும் 11 11 minus 6 is 5. அப்புறம் இங்க என்ன இருக்கும் இங்க borrow பண்ணிக்கனால இங்க 5 இருக்கும் 5 minus 1 is 4 1. இப்போ after 1 year இப்போ the value of the machine என்னாச்சு after 1 year value of machine after 1 year எவ்வளவு வந்துச்சு 1,45,800 rupees. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் செகண்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ போடணும். செகண்ட் இயர்லயும் எவ்வளோ 10% தான் டெப்ரிசியேஷன் ஒவ்வொரு வருஷமும் ஆகுறாங்க. இப்போ நம்ம என்ன போடணும்னா 10% ஆஃப் எந்த வேல்யூக்கு போடணும் கிளியரா போடணும் 10% ஆஃப் எந்த வேல்யூ போடணும் இந்த வேல்யூ போடணும். ஏன் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ அதுல இருந்து 10% டெப்ரிஷியேட் ஆகிட்டு நமக்கு இந்த வேல்யூ வருது. அப்போ 10% ஆஃப் 1,45,800 rupees. That is equal to என்னது 10/100 into 1,45,800. இப்போ 0 0 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும் 14,580. கிளியர்? இது என்னது depreciation value of second year. So this is depreciation value of second year. இப்போ 2 years கழிச்சு what will be the final value of the car என்னவா இருக்கும் final value after 2 years final value of the machine after 2 years which is equal to என்னது இந்த value that is 1,45,800 minus 14,580. கிளியரா? So 1 இதுல இருந்து நம்ம திரும்ப இங்க இருந்து என்ன சப்ராக்ட் பண்ணணும்
14,580 சப்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 0, இங்க 2, இங்க என்ன வரும்? 7. 7 minus 2 is 2. 5 minus 1, இங்க 4 minus 3, 1. ஸோ இப்போ 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ இந்த மிஷினோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1,31,220 rupees. Clear? 1,31,220 rupees. ஸோ இது புரிஞ்சு போடணும். நம்ம அப்படியே ஒரு வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ போட்டுட்டு மல்டிப்ளைட் பை 2, திஸ் மல்டிப்ளைட் பை 2, ஓகே 1 இயர்க்கு போட்டோம், 2 இயர்ஸ்க்குனா மல்டிப்ளைட் பை 2 அப்படி போடக்கூடாது. நம்ம கிளியரா என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் இயர்க்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அது ஆஃப்டர் இயர் 1 இயர்க்கு வந்து வேல்யூ ஆஃப் மெஷின் எவ்வளவு குறைஞ்சிருச்சு? 1,45,000 rupees குறைஞ்சிருச்சு. அப்புறமா இதுக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ போடணும். அப்போ நமக்கு அதோட வேல்யூ எவ்வளவு வரும்? இந்த 14,580 வரும். அப்போ 1,45,800 இருந்து 14,580 நம்ம கழிச்சோம்னா இப்போ ஃபைனல் வேல்யூ ஆஃப் த மெஷின் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் வேல்யூ ஆஃப் மெஷின் ஆஃப்டர் 2 இயர்ஸ் 1,62,000ல இருந்து 1,31,000 குறைஞ்சிடுச்சு.